ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் JRU. சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கோட் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ட்ரெய்லரை இப்போ தான் பார்த்தேன். 2 நிமிஷம் 45 செகண்ட் உள்ள ட்ரெய்லர் முழுக்க தளபதி ஃபேன்ஸ்க்காகவே ரெடி பண்ணப்பட்ட ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி அண்ணன் வரார் வழிவிடு அப்படின்ற டைலாக்ல ஆரம்பித்து அந்த படத்துடைய கதைக்குள்ளே அப்படியே போய் அங்கங்கே சூப்பரான ரெஃபரன்ஸ் நிறையா காமிச்சு சாமியாக கொண்டு போயிருக்காங்க ட்ரெய்லரே அப்படின்னே சொல்லலாம். பாட்டு என்ன தான் நம்மளை அப்படி இப்படி கொஞ்சம் சோகப்படுத்தியிருந்தாலும் ட்ரெய்லரில் மாஸ் பண்ணிடுறாரு நம்ம வெங்கட் பிரபு. ஏன்னா ட்ரெய்லர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பிரசாந்த் அவர்கள் மூலிமா ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி அந்த ட்ரெய்லர்லேயே சொல்ல வச்சு அதில் வர அவருடைய நேம் வந்து காந்தி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவருடைய லுக்காக இருக்கட்டும், 2 கேரக்டர் பண்ண போகிறார் இல்லையா, ஸோ அந்த கேரக்டர் இந்த கேரக்டருக்கான டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே மாசாக காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ஓகே அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுது. ஏன்னா சில ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்பவும் சின்ன வயசில் காமிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி சூப்பராக செம்மையாக கொண்டு போயிருக்காங்க ட்ரெய்லரை. முக்கியமாக நம்ம மங்காத்தால வர ஒரு டைலாக் ரெஃபரன்ஸ் இதில் இருக்குது. நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வர நம்ம கில்லி படத்தில் வர அந்த பாட்டை சூப்பராக பாடியிருப்பார் நம்ம தளபதி. திருப்பி அதே மாதிரி அந்த வாசலில் நின்று பாடியிருப்பார். ஸோ அந்த ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், செம்மையாக அங்கங்கே அவருடைய படங்களில் உள்ள ரெஃபரன்ஸை சூப்பராக காமிச்சிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. முக்கியமாக சிஎஸ்கே பிளேயர்ஸ் 3 பேர் இதில் கேமியோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்கே ஸ்டேடியத்தில் வச்சு ஒரு சீன் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேடியம் இருக்கிற சீனில் தான் அந்த 3 பிளேயர்ஸ் வந்து கேமியோ பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ தளபதி ஃபேன்ஸுக்கு, நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு படம் மாசாக வரப்போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. முக்கியமாக இல்லை வில்லன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக் மோகன் அவர் தான் வில்லனாக கொடுத்துருக்காரு. அதையும் இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்க. தென் நம்ம வைபவ் அவர்களும் ஒரு சூப்பரான ஒரு சின்ன வில்லனாக இருப்பார் அப்படின்றதும் தெரியுது. ஒரு ட்ரெய்லரில் என்னென்னத்தை காமிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே சூப்பராக செம்மையாக நம்ம வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு. ஸோ படத்துக்கு இதை தவிர மிகப்பெரிய ஒரு ஹைப் தேவையே இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஹைப்பை நம்ம ட்ரெய்லர் மூலிமா க்ரியேட் பண்ணியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் அவர் வந்து கம்மியாக கொஞ்சம் அங்கங்கே அடி வாங்கியிருந்தாலும் ட்ரெய்லரில் செமையான ஒரு பிஜிஎம்மை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. முக்கியமாக இந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேயே இந்த மியூசிக் வந்து இருக்கும். ஸோ அதை லைட்டாக மாடிஃபை பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காரு. ஸோ அப்பா பையனுக்குள்ளே அந்த சீன்ஸ்லாம் கிளிக் ஆச்சுன்னா, தென் அந்த விஎஃப்எக்ஸ் அதாவது அந்த கேமரா மூலிமா எடுக்கப்பட்டிருக்கிற சீன்ஸ்லாம் கிளிக் ஆச்சுன்னா படம் வேறு லெவலில் ஒரு செமையான ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமையுங்க, கேரண்டியாக சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கதை வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்கிறத ட்ரெய்லரில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ட்ரெய்லரை போய் எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.